அடியே கேக்குதா கேக்குதா சத்தம்? அந்த 10 குட்டி மனரசம் முசு 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 அழுதுகிட்டு இருக்காளுங்க. ஏதோ அதுல விவகாரம் இருக்குது. எப்படி அந்த 10 குட்டி ஏதோ மிரட்டி அடிச்சுதான் புசங்கரை குடிச்சு வந்திருக்கா. இல்லாட்டி இப்படி அழுக மாட்டாளுங்களே. ஏதோ விவகாரம் இருக்குதுடியோ. அப்படி நிக்கிற மாட்டே அக்கா. நீ சொன்ன சாரியா இருக்க ஏண்டி அக்காவுக்கு தெரியாம இருக்கா 4 வீட்டு வசையா? அப்படிதான் இருக்கும். இவளுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அடி அடியே சத்து இருங்க அப்படி ஏதோ பேசுறாளுங்க. ஒண்ணு காதுல விழுந்து தொலைது இல்லையே. அடி அடி அதுதாண்டி பிரச்சனை இல்லாம நெருப்பு இல்லாம புகையுமா? இவளை ஏன் அழுதுகிட்டு இருக்கணும்? சேர்ந்தவளை ஏன் அழுகணும் சொல்லு. அடியே அடியே நீ எப்படி போறாப்புல சாமன் சட்டை எடுக்கிறாப்புல என்ன பேசுறாள் ஏது பேசுறாளுன்னு கேட்டுக்கிறாயே. அடி எறும் சொன்னாலே இருக்க மாட்டாளே சித்த பேசாம. நான் வேணா அப்படி தாம்பர தட்டை எடுக்கிற மாதிரி போயிட்டு வரவா? அடி போங்கடி நாடிப்புக்காரி 2 பேரும் சீமையிலே எல்லாமே அக்கா தங்கச்சியா பறந்துருக்காளுங்க. அப்படியே ஒருத்தா ஏற்ற ஒட்டி பறந்துருக்காங்க. ஒட்டி உடம்புறப்பு அடி அந்த மகர சாக்கடி அக்கா எக்கான்னு சொல்லியே அந்த 10 குட்டியை ஏமாச்சு பழிச்சு போடுவாடி. அடியே அடியே இங்கிட்டு வாங்கடி காதை கொண்டு வாங்கடி. அந்த மகர சாக்கடி சொல்றா இது யாபடு பிள்ளையே இல்லக்கா இது ஓபடு பிள்ளைதாக்கான்னு சொல்றாடி. இது என்னடி அநியாயமா இருக்குது? என் காதுல நல்லா விழுந்துச்சுடி. அவன் அர்க்காட்டில நல்லா சொன்னா இது 10 வீட்டு பிள்ளையாமடி. அக்கா அக்கா ஜோதி அநியாயத்தை கேட்கறியாடி? அது மகர சாப்பிட்டு பிள்ளை இல்லையாமடி. அந்த 10 வீட்டு பிள்ளையாமடி இது. அப்படியா நெசந்தானா? இது என்னக்கா எப்படி மறைச்சு வச்சிருக்காங்க பத்தியா? அடியே காலை கொண்டுட்டு வாடி. அப்ப 6 மாசமா இருப்பா. மகர சாப்பிட்டு பிள்ளை இல்லாட்டி இந்த 3 மூதி வீடு என்ன பண்ணுதுங்க? என்ன காது ஒரு திருசா அந்த பக்கம் போகுது, காது ஒரு பக்கத்து போகுது, மூஞ்சி ஒரு பக்கத்து போகுது, வாய் ஒரு பக்கத்து போகுது. என்ன மூஞ்சில இருக்க அத்தனை உறுப்புகளும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு இதா போயிட்டு இருக்குது திருசா. ஒட்டு கேக்குதுங்களோ? ஒன்னு சொல்லுது வனவாசம் பிள்ளை இல்லைன்னு, இன்னொன்னு சொல்லுது வனவாசம் மாசமாவே இல்லைன்னு. என்ன வருது திரியா திருச்சு பொருளை பரப்பி விடுதுங்களோ காத்து வாக்குல. யாய் யாய் இங்க வா ஓடிச்சியக்கா. என்ன மொட்டா கேக்குற? ஒட்டு என்ன உங்களுக்குலாம் வந்தமா தேவைக்கு வந்தமா 100 ரூபாய் வச்சு கொடுத்தமா வெத்தலை பாக்கல 100 ரூபாய் வச்சு கொடுத்தமா நல்லா கரிச்சு தின்னமா போனமா இல்லாம ஒட்டா கேக்குறிய? ஒட்டு ஆளுகளையும் மண்டைகளையும் மூஞ்சிகளையும் முக கட்டைகளையும் பாருங்கடா. பத்தியலா அதுகளா சொன்னோட விடுக்கடியேன்னு எடுக்கட்டு ஓடிடுச்சுங்க. இந்த கிளவிய பத்தியலா மொட்டை கிளவிய ஒட்டு கேட்கறதுல அவ்வளவு இன்வால்மெண்ட். இங்க என்ன சுத்தி நடக்குதுன்னு கூட தெரியாம காதை கொண்டு போய் வீடுக்குள்ள வச்சுக்கிட்டு ஆளு இங்க நின்று கேட்டுக்கிட்டு இருக்குது. ஆளையும் மண்டையும் ஏய் இந்த பட்டாக்காம அனவசம் உள்ளதான் என்னதான் பண்ணுதுங்க? ஏன்னா சுத்தி என்ன நடக்கும் கூட தெரியாம அப்படின்னு அழுக அப்படி கிடக்குது. இந்த ஊர்க்காரிகளை பத்தி தெரிஞ்சுமா அப்படி பண்ணுதுங்க? கொட்டி பக்கத்துல நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க கூட தெரியாம இருக்குது. இல்ல அரண்மனைக்குள்ள இருக்கிற மாதிரி வேற உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்கிற 4 சுத்தி 4 ஓப்பனு. இந்த ஓப்பன்ல இருந்து வேற ஒட்டு கேட்டுக்கிறாங்க, அவங்க அழுதுக்கிறாங்க. ஏன் ரகசியம் பேசினா என்ன ஆவறது? இந்த உதவிகளுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம ஊர்க்காரிகளை பத்தி தெரிஞ்சிருந்த அக்கெல்லாம் ஏன் அப்படி இருக்குது? இந்த ஊர்காரியில தெரியும்ல, 100 கொள்ளு 100 பேனா பெருச்சாலி ஆக்கிட்டு தான் விடுவாளுங்க. அப்புறம் அப்படி பண்ணி தொலைதுங்க. எதுவும் நம்மளை பத்தி ஏதோ ரகசியத்தை உளறி கொட்டி ஊருக்குள்ள காத்து வாக்குல பல மடங்கா பெருகிட்டு போயிடாம. சை என்னங்க ஊர் சனமே அழுதுகிட்டு இருக்குன்னு சொன்னா இங்க சிரிக்க முடியாம சிரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதே வழியில அழுகிற மாதிரி கேட்டிருக்குமோ? அப்படி என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? பல்ல கட்டுறாங்க பல்ல. ஏக்கா பத்தக்கா அதுதான் ஒரு இழிச்ச வாங்கி பல்ல எப்ப பார்த்தாலும் பல்ல இழிச்சுக்கிட்டே தெரியும். இந்த வளரசா எரும மாடு உனக்கு என்ன பெரிய மனுஷிக்கு என்ன இழிப்பு? என்ன இழிப்புன்னு கேட்கிறேன். வாடி எங்க போய் தொலைஞ்ச? நாங்களும் நெட்டவழி கனவே தேடி விட்டுக்கிட்டு இருந்தா ஆளையே காணா. வனரசா பேசி சிரிச்சு எம்பட்டு நான் ஆகி போச்சுமா. பேசிக்கிட்டு இருந்தா அந்த பொழுது போனவே தெரியல. கதகதையா என்னென்னமோ சொல்லுறாடி. ஏக்கோ இப்ப நீ எங்க வந்திருக்க? வளகாப்புக்கு வந்திருக்க. வளகாப்புக்கு வந்தமா எடுத்தமா வேலை இருந்து சேலையை தூக்கி சொருவிட்டு வேலை வெட்டிய பார்த்தமான்னு இல்லாம இன்னும் வயக்காட்டுல உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஜாலியா இருக்காங்க எல்லாரும். அங்கே வெயிட்டிங். நீங்க 2 பேரும் இங்க சிட்டிங்க எந்திரிச்சு தொலைங்க. முதல்ல 2 பேரும் நேரம் ஆயிட்டே இருக்குல்ல இல்லையா? தலையில பூ மட்டும் வச்சு கூட்டிட்டு போக வேண்டியது அவ்வளவுதான். நல்லா அலங்காரம் பண்ணி அழகழகா இருக்கா. நம்ம வனரோசாக்கு என்ன குறை? அவன் மேக்கப் கிக்கப்லாம் போடாட்டி அவன் அழகுதானே. முகக்கலை அவள பிள்ளைக்கு இந்த மாதிரி பவுடர் அடிச்சு ஒரு பொட்டை வச்சா முடிஞ்சு வச்சு அழகா
நேரசா வாங்கி வச்சிருப்பியான்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 மரத்தை போய் வாங்கிட்டு வரேன் பத்தியா. கூட மட்டும் வாங்க கூடாது, கூட 4 மரத்தை வாங்கி இங்க இருப்பாங்க. சரி வீணா போயிருமே சொல்லி வாங்கிட்டு வரேன். இதுல நான் என்ன குறை நேரம் பாக்குறீங்க? ஒரு சபையில போய் நிக்கிறவ கலவாப்பு போறவளுக்கு நல்ல நேரத்தை வாங்குறது இல்ல, நல்ல தலை நிறைய வச்சுட்டு போய் நின்றாதானே அம்சமா அழகா இருக்கும். ஏன் நட்டவழி யார் போடுறது சொல்லி தம்பி தானக்கு ஒரு ஆம்பளைக்கு போக சாமன் தட்டுலாம் வாங்க தெரியுமா? கூட யாராவது பொம்பளை சட்டைக்கு போயிருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன் நீ போயிருக்க கூடாது? எல்லாமே உன் புருஷர்காட்ட ஒழுங்கா லிஸ்ட் பை லிஸ்டா தான் போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் என்ன பூ அயக்குறாங்க? ஏய் ஏன் வளரோசா ஏன் ஏன் சொல்லிக்கிட்ட ஒழுங்கா சொல்லி விட வேண்டியதானே? மல்லிகைப்பூ கனகாமரம் அதெல்லாம் நல்லா நிறைய வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அக்கா ஊருக்கு ஒரே சுத்து வட்டாரமே ஒரே விசேஷ நாளா இருக்குது, முகூர்த்த நாளா இருக்குது. அதனால 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் புட்டு விடுதாக்கா தந்தாங்களாம். என்ன பண்றது? போதும் போதுக்கா செத்த வரத்துக்கு ஊருப்பட்ட காசை பூல போட்டு என்னத்துக்கு? ஏய் நெட்டு நீ வாங்கிட்டு பாரு ஓதால ஒரு ரோஸாவது வைக்கிறியா? இத பூவை பத்தி பேச வந்துட்டா. ஏக்கா இந்த வீட்ல உள்ள ஆளே அப்படிதாக்கா. இதுவாக நான் சொன்னேன் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க போதும்னு. ஏ கல்யாண கதையை கேட்டா நீ எல்லாம் சிரிச்சு போடுவேக்கா, சிரிச்சு போடுவே. ஏக்கா முறை எனக்கா ஒரு படிச்சல சேலை சட்டை கொடுக்கும்போது மாப்பிள்ளை கையில இருந்தா பூ எல்லாம் வச்சு கொடுப்பாங்க தட்டுல. இந்த வீட்டு ஆளு இருக்காங்களே அம்மாக்கா 10 ரூபாய் பூக்கா 4 இதுக்கு வச்சு கொடுக்குறாக்கா. அன்னைக்கே ஒண்ணும் இல்ல அது மூதேவிய அதுல நம்பி வந்தா இன்ன வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோ. இப்படி பூ கூட வச்சு வாங்கிட்டு வந்து தரக்கூடாது. அதான் அந்த கேள்வி இருக்குதே. இப்ப என் வீட்டுக்கு வளைஞ்சு வளைஞ்சு பேசுதே. அன்னைக்கு எனக்கு ஒரு பூ வாங்கி கொடுக்க கூட அந்த கடைக்கு மனசு இல்லக்கா. சோறு ஜாரி முடி போன கதை வந்த கதைலாம் இப்ப எதுக்கு முடி திரும்பி திரும்பி வேற கேர் பின் இருக்கா? அடி நெட்டவளி அந்த மேடை மேல இருக்கு பாரு 2 கேர் பின் அதேடு. அடியே அடி நெட்டக்குடி என்னதே மாடர்ன் Dress போட்டிருந்தானே ஒரு கல்யாணம் சொன்னது இப்பல தலையில பூ வைக்கிறது இல்ல. என்ன பழக்க வழக்கம்? நெத்தி நிறைய கூமமா தலையில பூ இத்தினியாவது வைக்கிறது இல்லையாக்க? இங்க வா இத்திரி ஒரு இருக்காக எடுத்து வை தலையில. சரி நீ விட மாட்டேன் எப்படி சொன்னாலும். சரி தாத்தா பிரிகாரில கொஞ்சோண்டு வைக்கிறேன், ரொம்ப வச்சு விட்டாதக்கா. அடி இந்த அத்தியா மாமா பூ வாங்கிட்டு வச்சனே அவளுங்க நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்கடி. யாருமே இல்ல அத்தியா அந்த ஒரு கவர்ல இருக்குடி. நல்ல நிறக்க அரக்க பறக்க நல்ல நிறக்க எடுத்து வைங்க. தலை நிறைய நிறக்க இருந்தானே பாக்குறதுக்கு அழகா இருக்குமா? அப்பா அப்பா எப்படி இருக்கா அத்தியா? நல்ல தங்க செல மாதிரி இருக்கா எங்க வளரசா. பாத்து முடி பாத்து சேலையில எதுவும் எதிரி விட்டு போறாம பாத்து மெதுவா எந்திரிச்சுவாமா. எனக்கா நான் இங்க நின்று இருக்கேன், அவளை கூட்டிட்டு போறேன். ஏக்கா எனக்கு வைக்க முடியாதுக்கா, எனக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணி என்னையும் ஒரு பொண்ணா நினைச்சு ஒழுங்கா கூட்டிட்டு போக்கா. அடி போடி என்ன நேரத்துக்கு தான் வருவீராக்கா? யாரு முக்கியமான வீட்டுக்கு தானே அப்படி சொன்னேன். வந்து முக்கியமான வந்து நிக்கிறது இல்ல, கூட கொஞ்சம் நிக்கிறது இல்ல. நேரத்துக்கு வர்றாங்க வளாப்பு போற நேரத்துக்குள்ள வர்றாங்க. ஏன் வெளில வரப்படாது? அப்படி பொங்க இங்க இட்லி எல்லாம் போட்டிருந்தோம்ல காலையிலே டிப்பன்ல வந்து சாப்பிட வந்திருக்க கூடாது. வேற ஒருத்தி இப்படிதான் பண்ணுவேன். யாரோ வீட்டுக்கு போற மாதிரி கூச்சநாச்ச பட்டுக்கிட்டு நேரத்துக்கு வருவாங்க. நம்மளுக்குள்ள என்னடி ஏக்கா வெள்ளத்தையக்கா வா வீட்டுக்கு சாப்பிட வரதுக்கு என்ன ஏக்கா வெள்ளையக்கா அக்கா நேரம் யாருக்கா? அவங்க 2 பேர் புருஷனை கொண்டாடி ஜோடி கொண்டு பைக்ல கிளம்பி விட்டாங்க. நம்ம அப்ப ஊர் கொண்டதோட சேர்த்துக்கிட்டு தானே வரணும் ஊருக்குள்ள இருந்து. அதனால நேரம் ஆகி போச்சு. வா வீட்டுக்கு வரதுக்கு நான் என்ன நினைக்க போறேன்? சரி ஆக வேண்டியதை போய் பாருங்க. நம்ம வந்து என்ன பண்ண போறோம் சொல்லு? நேரத்துக்கு வந்தா போதும். இந்த பிள்ளைல வயசு பிள்ளை 10 குட்டி விக்கிறா, அவன் கொண்டு இருக்கிறா. ஆண்டி 10 குட்டி எப்படி வந்தா? பேசிட்டியே அப்ப உங்க அக்கா வந்துச்சா? பிரச்சனை எல்லாம் போயிருச்சாக்கா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அப்ப கத்து கிடந்த அந்த அக்கா பண்ணாமக்கா கத்து கிடந்து சரி அப்புறம் பேசிக்கிறோம். அதெல்லாம் அந்த பாக்குற ஆளுகளை வேலை சொல்லி எல்லாம் பாக்குற ஆளுகள் இல்ல. அப்புறம் என்ன நம்ம வந்து பாக்குற போறோம் இருந்துட போறோம். இப்படி ஓரமா உட்காருவோம். வந்தாங்க என்னமோ புத்தி வந்து நிக்கிறாங்க. ஏன் அக்கா காரி அவன் தெரியாமலே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அவன் வந்து கலவரத்தை உண்டு வந்ததுக்கு முன்னாடி என் மாமா அவளுக்கு நல்லபடியா வளர்ப்பு நடந்தா சரி தாண்டி மட்டச்சி. புரூஸ் அங்க பத்தியா 2 நாட்டு அதிபர்கள் 2 பேர் பேசிக்கிறாங்க. பொருளாதாரத்தை பத்தி, நாட்டு பொருளாதாரம் வரவு செலவை பத்தி பேசிக்கிறாங்க. கையை கொடுத்து குளிக்கா பேசிக்கிறாங்க. உங்க ஆத்தாவும் வனரோசா மாமியாவும் பேசுறதெல்லாம் அர்த்தம் எடுக்காத புறணி பொக்காப்பு. இதுல நான் கையை குளிக்கி பேசுறது பேசிட்டு போறான் நெட்டு. உனக்கு என்ன நெட்டு என்னடா ஒரு நாள் இல்லாத புது கதையா? தலை நிறைய பள்ளி புல்லாம் வச்சிருக்கிற. இப்படி பாக்கறத ஒரு பொண்ணா நான் இன்னைக்கு உணர்றேன். 10 நாள்ல நீ பேசாம தெரியற ஒரு பொண்ணு மாதிரியே எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி அம்சமா அழகா இருக்கிற. ஐயோ நானே சொக்கி விழுந்துருவோம் போலயே. அந்த அளவுக்கு இருக்கிறியே. ப்ரூஸ் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க ப்ரூஸ், அப்புறம் நான் உருகி என்ன சொக்கநாதர் பக்கத்துல இருக்க மீனாட்சி மாதிரியே நினைச்சிட்டு பேசுறியே. என்ன ஒரு பழக்க வழக்கம் தெரியுது. அந்த அத்தியாரி வளரசா என்னமோ பூவை தலைக்கு வைக்க சொன்னா மூஞ்சி முகரெல்லாம் மறைச்சிட்டு தெரியுது. என்ன இந்த புள்ள இருக்குதுமா? அடி நட்டு இங்கிட்டு வாமடி ஒழுங்கா தலை பக்கத்துல வச்சு விடுறேன். என்னமோ கண்ணாடியை காதையை மறைச்சிட்டு மூஞ்சில தொங்க விட்டுக்கிட்டு தெரியுதா மல்லிகைப்பூவே? எக்கா அப்புறம் நான் வாயில நல்லா வந்து பாத்துக்க துரோகிகளா வச்சு விட்டுட்டு போற கத்தையை நிக்கிறேன். விடுக்கடையே நான் அவளை மட்டும் பொண்ணை அழைச்சிட்டு போற மாதிரி அப்படியே புது பண்ண கூட்டிட்டு வர மாதிரி கூட்டி வந்துட்டு என்னை ஒத்தையில விட்டுவிட்டு நானே ஏதோ கண்ணாடியும் இல்ல ஒண்ணும் இல்ல இருக்கிறத வச்சு வாச்சு குத்திட்டு வந்திருந்தா அதையும் குறை சொல்றீங்களா? குறை அக்கா அப்புறம் என்ன பாத்துக்கிட்டே இருக்கவங்க
வளகாப்பு போட வேண்டியதானக்கா? பெரிய மனுஷன் யாரு இருந்தா போய் போட சொல்ல வேண்டியதானே? ஆரம்பிச்சிடலாம்ல, நேரம் போயிட்டே இருக்குதுலக்கா. போட்டலாம்படி போட்டலாந்தே. என்னதான் இருந்தாலும் அவனும் சொல்லிக்கிறதுக்கு அவன் உறவுகள் எனக்கு சித்தப்பட்டே இருக்கிறேன். படிச்சு 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 தானே நானும் என் மையனு போய் சொல்லிட்டு வந்தோம். பிள்ளையா நினைச்சு வந்து போட்டு விட்டுட்டு போகக்கூடாது. இன்னும் வரக்கான மேடி அப்புறம் போட்டு விட்டுட்டோம்னா வந்து சண்டையை பிடிப்பேன். நான் அதுல போட்டு பிடியா இட்டு பிடின்னு வேணுக்கும்னே சண்டை வம்ப இழுப்பாங்க. செத்த வெயிட் பண்ணி பாப்போமா? அனரோசா அப்ப போட்டுருவோம் முடி. நேரம் ஆகிட்டே இருக்குல்ல. தம்பி சுருளு அந்த பொண்ணா பத்தா உங்களெல்லாம் அங்கிட்டு வர சொல்லுங்க. பெரியவங்களை மேல பக்கம் வர சொல்ல வேண்டியதானே செவப்பக்கா? அரியா மனரசா கேட்கணும்னே இருந்த பத்தியா? எங்க உங்க சித்தப்பக்காரர் வீட்டுக்குலாம் சொன்னீங்களா இல்லையா? உங்க சின்ன அக்காவும் சித்தப்பனும் வரலையாக்கா? என்னத்த இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்றது இல்ல. சொன்னாங்களா இல்லையா? ஏப்பா தம்பி சொல்லி மனரசா சித்தப்பா எடுத்து சொன்னீங்களா கூட்டியில இல்லையா? சொல்லணும்ல. பெண்ணது இருந்தாலும் புள்ள பிறந்த பக்கம் சொல்றது இல்ல. அவங்க தானே இப்ப வரவுன்னு சொல்லி இருக்கிறவங்க. நம்ம என்னதான் எங்க தாயா உள்ளே பழகி போட்டாலும் மனரசா விட்டு பிறந்த பக்கம் இருந்து 4 பேர் வரணும்லப்பா. மைனி அதெல்லாம் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன் மைனி. இம்புட்டுக்கும் காலையில கூட போர் போட்டு கூட சொல்லிட்டேன் மைனி. நம்ம பக்கத்துல இருந்து சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு. வர்றது அவங்க விருப்பம் தானே. சத்தியனா ஆளுங்க பழக்கமும் வழக்கங்களும் அவங்க வழக்க தத்தியெல்லாம் இப்படிதான் படிச்சு படிச்சு சொல்லிட்டு வந்தாங்கறியே. காலையில போன் அடிச்சு வேற சொல்லிருக்கங்கறியே. அப்புறம் அவங்களுக்கு என்னதான் போட்டு அழைப்பி விடுக்கலையா? வந்து பாட்டு விட்டுட்டு போக கூடாது. ச்சே இப்படிமா மனச மக்கா இருப்பாங்க. அனரசா இந்த வாய்த்தை இதெல்லாம் வனப்ப போட்டுருவோம் சொல்லுது. போட்டுருவோமா உங்க சித்தப்பக்காரங்க வீட்டுக்கு பாப்பா மச்சத்தை பொறுத்து இருந்து அவங்க வரப்போறாங்க. வந்தா முறை இறைச்சி எனக்கு கொண்டு கூட வராம இருப்பாங்கக்கா. அவங்கள எதிர்பார்த்து என்னத்துக்கு பெத்தியாக்கா? அவளுக்கு நம்ம வெயிட் பண்ணணுங்கிறியே நீங்க. அவங்க வந்தா எனக்கு எதுவும் செய்யணுங்கக்கா கூட வராம இருப்பாங்கக்கா. இல்ல நேரம் சென்று போகணும் கூட இருப்பாங்கக்கா. எப்படி பத்தியாக்கா ஒரு முறை இறை செஞ்சு வர்றதுக்கு கூட ஆள் இல்லாம எப்படி இருக்கிறேன்னு. ஏய் மனரோசா தூக்கி போட்டு அப்படியே மிதிச்சு போய் பாத்துக்க. சீரை கொண்டு வர ஆள் இல்லையா? மாமா வீட்டுக்கார உங்க கூட பிறந்த விட்டு மாதிரி அக்கா மாம்சம் தட்டப்படா பெட்டாச போட்டு என்னென்ன சீரெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. உனக்கு அடிக்கடி வச்சிருக்காங்க. சீர் கொண்டு வர ஆள் இல்லைங்கிற. அப்படியே பாரு உதற பாரு கணத்தை பாரு. அப்படியே குத்துனேன்னு வை பிச்சு புறம் பிச்சுக்கு ராஸ்கல். சீர் கொண்டு வரலையா? சீரு இப்ப அவங்க வாங்கிட்டு வந்தா என்ன எடுத்துருவாங்க? ஒரு 2 தேங்காய் ஒரு சிப்பு வாழைப்பழத்தை வாங்கிட்டு அங்க இருந்து சீருன்னு சொல்லி ஏத்திட்டு வருவாங்க. அக்கா என்னென்னமோ கொண்டு வந்து வச்சிருக்க. பழத்துல இருந்து அத்தனை ஏல இருந்து இசட் வரைக்கும் வச்சிருக்காக்கா. சீருன்னு சொல்லிட்டு உனக்கு நான் ஃபீல் பண்ணேன்னு வை. அவ்வளவுதான் பாத்துக்க. பத்தியாக்கா நீ இப்படி கொண்டு வந்திருக்க உடனே சொல்லாம அவங்க சுத்தப்பா வீடு ஒண்ணு கொண்டு வரல மூஞ்சி சுண்டிக்கிட்டு இருக்காங்க. அதானே பத்தியா உனக்கு பிறந்த வீடா நான் நல்லா வாங்கி அடிச்சு அப்படி கொண்டுட்டு வரேன்னு வந்தேன். இதை விட உனக்கு என்ன படியா ஆத்தா வேணும்? அவங்க காலையில கடந்துட்டு வராங்க. அவங்க வந்தாதான் போயிருக்காக்க. அவங்க கொண்டு வரதா நெட்டவழி சொல்ற மாதிரி கொண்டு வந்து அப்படியே லாரி லாரியா வந்து இறக்கிட்டு போறாங்க. ஒரு தேங்காவே ஒரு ஒச்சிப்பு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கணுமா? அடிக்க இறந்துட்டு போறாங்க. பழக்க வழக்க தெரியாதவங்க இல்லக்கா. அது அப்படி இல்ல. அப்பனோட கூட பிறந்தவங்க அதுதானே சித்தப்பனி இருக்காங்க. அதுகளுக்கு துடிக்காதது. உன்னை நீ செஞ்சதெல்லாம் சொல்லல. நீ என்ன கனியா எப்படி செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்க? அதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. நான் அதுல தான் சொன்னேன். உன்னை யாக்கா சொல்ல போறேன். நீ வந்து செஞ்சு வச்சது எனக்கு எவ்வளவு மன நிறைவா இருக்கு தெரியுமா? சந்தோஷமா இருக்குல்ல. அப்ப ஃபீல் பண்ற மாதிரி வாயை திறக்கவே கூடாது. கமெண்ட் சிரி முதல்ல. ஆமா மூஞ்சிய சுண்டிட்டு கவலைப்பட்டுட்டுலாம் இருக்க கூடாது. உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் என்ன இருக்கேளு. அக்காவா இருந்து கூட பரப்ப நான் பண்றேன். இன்னும் வராத விளைஞ்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன உனக்கு யார் இல்ல நாங்க இருக்க முடி. மாமா இங்கிட்டு வாங்க மாமா மேடைக்கு. ஐயா இந்த மனுஷன் வேற தங்கி நிக்கிறாரோ. சபையில வராம இப்படி தனித்தனியால போய் நிக்கிறாரு. ஒதுங்கில நிக்கிறாரு. மாமா உங்களுக்கு தான் மாமா. ஐட்டா உங்க மயனை இங்க மேல வர சொல்லுங்க ஐட்டா. அப்ப மேல போப்பா. அந்த பார் 10 மணி கூப்பிடுறா பார் போப்பா. இருக்கட்டும் சின்னம்மா இருக்கட்டும். நிக்கிறாங்கல்ல நான் இங்கேயே நிக்கிறேன்.